السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فصل لربك وانحر. الله سبحانه وتعالى எங்களுடைய இந்த ஹஜ்ஜுடைய துல்ஹஜ் மாதத்தினுடைய சங்கையான மாதத்திலே எங்களுக்கு வழிகாட்டி இருக்கக்கூடிய தந்திருக்கக்கூடிய சிறப்பான ஒரு அமல்தான் உதுஹிய்யாவுடைய கடமையை நிறைவேற்றுதல். உதுஹிய்யா என்பது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு கடமையாக்கப்பட்ட எங்களுக்கு மீது சுன்னத் முஅக்கதாவாக வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னாவாக ஆக்கப்பட்ட ஒரு அமலாகும். இந்த உதுஹிய்யாவுடைய அமலை நிறைவேற்றக்கூடிய நாங்கள் அல்லாஹுக்காக இந்த பிராணியை அறுத்து பலியிடுகிறோம் என்ற இஹ்லாஸோடு இந்த சுன்னா முஅக்கதாவை வலியுறுத்தப்பட்ட சுன்னாவை நிறைவேற்ற வேண்டும். குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்கிறான்: லை யனால அல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். நீங்கள் அறுத்து பலியிடுகின்ற பிராணியினுடைய இரத்தமோ இறைச்சிகளோ அல்லாஹ்வை சென்றடைவதில்லை, மாறாக உங்களுடைய இறையச்சமே அல்லாஹ்வை சென்றடைகின்றது. என்ன நோக்கத்திற்காக இது செய்யப்படுகிறது என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா அவருடைய பிள்ளையை அறுத்து பலியிடுமாறு கட்டளையிட்டதன் பிரகாரம் உடனடியாக எந்தவித மறுப்புமின்றி அவர்களுடைய மகனை அழைத்து சென்று அறுத்து பலியிட முனைந்தார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா வஃபதைனாஹு பிதிபிஹின் அதீம் என்று அல்லாஹ் தஆலா ஒரு ஆட்டை இறக்கி அதனை அறுத்து பலியிடுமாறு சொன்னான். அந்த அமைப்பிலே தான் ஹாஜிகள் அங்கே ஹதியை நிறைவேற்றுகிறார்கள். இங்கே ஹாஜிகள் அல்லாத ஊரில் இருக்கக்கூடிய நாங்கள் சுன்னா முஅக்கதாவாக இந்த உதுஹிய்யாவுடைய அமலை நிறைவேற்றுகிறோம். குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான்: ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். நீங்களுடைய ரப்புக்காக தொழுகை நிறைவேற்றுங்கள், அதே போன்று அறுத்து பலியிடுங்கள் என்று சொன்னார்கள். அஃதல் அமல்களிலே சிறந்தது யௌமுன் நஹர், இந்த அறுத்து பலியிடுகின்ற பெருநாளுடைய தினத்திலே சிறந்த அமல் இந்த உதுஹிய்யாவுடைய அமலாக இருக்கிறது. இந்த அமலை நிறைவேற்றக்கூடியவர்கள் அவர்கள் பிறை கண்டதிலிருந்து தங்களுடைய முடிகளை நகங்களை கரையாமல் இருப்பது விரும்பத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த பிராணியை அறுத்து பலியிடுவதென்றால் எந்த பிராணியை கொடுப்பது? 5 வயது நிறைந்த ஒட்டகம் அல்லது 2 வயதுகள் நிறைந்த மாடு அல்லது வெள்ளாடு, 1 வயது நிறைந்த செம்மறி ஆடு, இந்த 3ஐத்தான் நாங்கள் கொடுக்க முடியும். மாடு ஒட்டகத்தை 7 நபர்கள் சேர்ந்து கொடுக்க முடியும். ஆடு என்றால் தனியாகத்தான் கொடுக்க முடியும். இந்த அமலை அல்லாஹுடைய நெருக்கத்துக்காக லித்தகர்ருபி இலல்லாஹ், அல்லாஹ்வை நெருங்குவதற்காக செய்கின்ற நேரத்தில் அல்லாஹ் தஆலா நாளை இவர் அறுத்து பலியிட்ட அந்த பிராணிகளினுடைய அத்தனை விடயங்கள், அதனுடைய கொம்புகளாக இருக்கலாம், நகங்களாக இருக்கலாம், ரோமங்களாக இருக்கலாம், அவற்றுக்கேற்ப அல்லாஹ் தஆலா நன்மைகளையும் பாவ மன்னிப்பையும் கொடுக்கிறான். இந்த பூமியிலே அவருடைய இரத்தத்தின் ஒரு சொட்டு விழுவதற்கிடையில் அல்லாஹ் தஆலா அவருடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகிறான். இவற்றை நாங்கள் பெருநாளுடைய தினத்திலே இருந்து தொழுதற்கு பின்னால் இருந்து ஐயாமு தஷ்ரீக்குடைய பிறை 13 சூரியன் மறையும் வரைக்கும் இந்த அமலை நிறைவேற்ற முடியும். அறுத்து பலியிடுவதற்காக நேர்ச்சை செய்தவர் கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும். ஏனையவர் தனக்காக அல்லாஹும்ம மின்க வ இலைக்க பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று அவர் எண்ணம் வைத்துக் கொண்டு, அல்லாஹ் உன்னிடமிருந்து உனக்கே இது அறுத்து பலியிடுகிறேன் என்று எண்ணத்தோடு அவராக அதை அறுத்து பலியிட அவரை அறுத்து அந்த அமலை நிறைவேற்றுவது விரும்பத்தக்க விடயமாக இருக்கிறது. அதே போன்று இந்த அமலுடைய சிறப்பம்சங்களில் ஒன்றுதான் ஏழைகளுடைய கஷ்டங்களை, பசியை, அவர்களுக்காக அவர்களுடைய துன்பங்களை போக்குவது, அவர்களுக்கு உதவி செய்வது, அல்லாஹ் கொடுத்த செல்வத்திலே இருந்து அல்லாஹுடைய பாதையிலே நீ செலவு செய்வது மிகப்பெரிய ஒரு அமலாக இருக்கிறது. இந்த அமல் இந்த 10 நாட்களிலே செய்கின்ற அமல்களில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த அமலாக இருக்கின்றது. எனவேதான் இந்த உதுஹிய்யாவுடைய சுன்னா முஅக்கதாவை அல்லாஹ்வுக்காக வேண்டி நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாட்டினுடைய சட்டங்களை மதித்து நடக்க வேண்டும். போயா தினமாக இருந்தால் எமது நாட்டிலே நாங்கள் அறுத்து பலியிட முடியாது. அவ்வாறான விடயங்களை தவிர்த்து கொண்டு போயா தவிர்ந்த ஏனைய நாட்களிலே எங்களுக்கு தாராளமாக நாங்கள் நாட்டினுடைய சட்டங்களை பிராணிகள் மீது இரக்கமாக அந்த அறுக்கக்கூடிய எங்கள் உபகரணங்களை கூர்மையாக்கி கொண்டு முறையாக சட்டங்களை பேணி பிராணிகளுடைய கண்ணியங்களை பேணி ஏனைய பிராணிகளை நோவினைப்படுத்தாமல்
தேவையான மக்களுக்கு பயன்பளிக்கக்கூடிய அமைப்பிலே இந்த அமலை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் எல்லோரும் முயற்சிவோம். வல்லநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய அமலை பொருந்திக் கொண்டு அதற்கான நிறைவான உலஹியாவுடைய கூலியை தந்தல்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.